எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திருவையாறு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை. திருச்சிற்றம்பலம். விடகிலேன் அடிநாயேன் வேண்டிய காலியாதொன்றும் இடகிலேன் அமணர்கள் தம் அறவுரை கேட்டலமந்தேன் தொடர்கின்றேன் உன்னுடைய தூமல சேவடி காண்பான் அடைகின்றேன் ஐயாரற்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருவையாறு பதிகம் முதல் பாடலின் பொருள் இது. நாயினை போன்று கரைவனான நான் உலகப் பொருட்கள் மீது வைத்துள்ள பட்டினை விடாமல் இருக்கின்றேன். ஏழைகளாய் என்னிடம் வந்து இறந்தவர்களுக்கு ஏதேனும் பிச்சையாக கொடுக்காமல் இருக்கின்றேன். சமணர்களின் அறிவுரைகள் கேட்டு மனம் மயங்கி நன்னெறியில் செல்லாது வருந்தினேன். ஆனால் உன்னால் திருவதிகையில் ஆட்கொள்ளப்பட்ட பின்னர் தொடர்ந்து உனக்கு திருப்படிகள் செய்து கொண்டு உனது தூய்மையான திருவடிகளை காணும் பொருட்டு உனது அடிமையாகி மாறிய நான் ஐயரனாகிய உமக்கு ஆளாக மாறி வாழ்க்கையில் உய்வினை அடைந்தேன் என்பது இப்பாடலின் பொருளாகும். செம்பவள திருவுருவர் திகழ் சோதி குழைக்காதர். செம்பவள திருவுருவர் திகழ் சோதி குழைக்காதர். திகழ் சோதி குழைக்காதர் கும்பமரும் கொடிமரும்புல் கோல்வளையாள் ஒரு பாகர். வம்ப விழும் மலர்கொன்றை வளர் சடைமேல் வைத்துகந்த அம்பவள ஐயாரற்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. சடைமேல் மலர்கொன்றை வளர் சடைமேல் வைத்துகந்த அம்பவள ஐயாரற்கு நான் ஆளாய் உய்ந்தேனே. ஆளாய் நான் உய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் அருளிய தேவார திருவையாறு பதிகம் 2ஆம் பாடலின் பொருள் இது. செம்பவளம் போன்ற அழகிய வடிவினை உடையவராய் ஒளிவீசும் குலைகளை காதினில் அணிந்தவராய் காட்சியளிக்கும் சிவபெருமான் கொம்பியனை விரும்பி படரும் கொடி போன்று மெல்லிய இடையினை கொண்டவளும் அழகான வளையல்கள் அணிந்தவளும் ஆகிய உமையமையை தனது உடலில் ஒரு பாகமாக கொண்டவர் ஆவார். புதியதாக மலர்ந்து நரம்பன வீசும் கொன்றை மலரினை தனது சடையின் மேல் வைத்து மகிழ்பவனும் அழகிய செம்மையான பவளத்தின் நிறத்தை உடையவனும் ஆகிய ஐயாற்று பெருமானுக்கு ஆளாக மாறி நான் உய்ந்தேன் என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.